தோலை வந்து நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது வந்து மிக மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு தோலை ஆரோக்கியமாக நாங்கள் பேணணும்னு சொன்னால், முதலாவது வந்து தோலுக்கு வந்து சுத்தமாக, அதாவது க்ளீன் ஆக வைத்து இருக்க வேண்டியது மிக அவசியம். நாங்கள் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அதில் ஏதாவது அழுக்குகள் தேங்கி இது பண்ணாலும் அதை உடனே க்ளீன் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்க வேண்டும். அடுத்தது வந்து அதற்குரிய சரியான ட்ரீட்மெண்ட்டை பெறக்கூடிய ஒரு வைத்தியரை நாடி அதற்குரிய சரியான சிகிச்சையை வந்து பெற்றுக்கொள்வது வந்து அது மேலும் பரவி தீவிரமடைவதை தவிர்க்கிறதுக்கு உதவும். பாரம்பரிய ஹெல மருத்துவம் நவீன வருகையுடன். இன்றும் வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் வழங்குகின்ற இந்த மருத்துவ ஆலோசனை காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். இன்றும் உங்களுக்கு மிகவும் பிரயோசனமான மருத்துவ தகவல்களை வழங்குவதற்காக எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் எமது டாக்டர் அஸ்லா பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைய இந்த காணொளியில் குறிப்பாக பெண்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் தேவையான மிக முக்கியமான விடயம் சம்பந்தமாக பேசியிருக்கின்றோம். ஒரு மனிதனில் அதிகம் இருக்கின்ற ஒரு பிரதேசம்தான் தோல். எந்த உறுப்பு என்று கேட்டால் அதிகம் இருக்கின்ற உறுப்பு எது? தோல். இந்த தோலில் ஏதாவது ஒரு நோய் வந்துவிட்டால் அது வெளியில் தெரிந்துவிடும். ஆகவே இந்த தோல் நோய் என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை சம்பந்தமாக இன்று பேசியிருக்கின்றோம். டாக்டர், கூறுங்கள், இந்த தோல் நோய் சம்பந்தமான அதன் வகைகள் என்ன? இது பற்றி சற்று விளக்குவீர்களா? ஓகே. இப்போ தோல் நோய் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது எல்லா தோல் நோய்களும் வந்து ஒன்றுக்கொண்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், வேறுபட்டவையாக தான் இருக்க போகிறது. இப்போ உதாரணமாக சில தோல் நோய்கள் வந்து பரவக்கூடியவையாக இருக்கும், சிலது வந்து பரவக்கூடிய தன்மையை அற்றதாக இருக்கும். ஸோ என்ன மாதிரியான வகைகளான தோல் நோய்கள் இருக்குன்றதை பற்றின ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று எங்கள் அனைவருக்கும் தேவைப்படும். உதாரணமாக இப்போது பிரதானமாக நாங்கள் தோல் நோய்களை வகைப்படுத்துவோமானால் அதில் முதலாவது நாம் சொல்லலாம் வந்து இன்ஃப்ளமேட்டரி ஸ்கின் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தோலில் வந்து வீக்கத்துடன் அதிக வலியோட கொப்புளங்கள் உருவாகி கொண்டு வரக்கூடிய எக்ஸிமா மாதிரியான கண்டிஷன்ஸை வந்து நாங்கள் இன்ஃப்ளமேட்டரி ஸ்கின் டிசீஸ் அப்படி என்று சொல்லலாம். அதாவது அந்த ஸ்கின் கண்டிஷன்ஸ் இருக்கும் நோயாளிகளுக்கு வந்து அதிக வலி, அதிக எரிச்சல் தன்மை, அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கலாம். இரண்டாவது வந்து இன்ஃபெக்ஷஸ் ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் வந்து நாங்கள் நார்மலாக சொல்லுவோமே தேமல் அப்படின்னு நாங்கள் பரவலாக பேசுவோம், சமூகத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேர்டு. அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது பொடுகு மற்றும் தலையில் வரக்கூடிய பொடுகு அதெல்லாம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் வந்து இன்ஃபெக்ஷஸ் ஸ்கின் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வகை என்னன்னு சொன்னா வந்து ஆட்டோ இம்யூன் ஸ்கின் டிசீசஸ். அதாவது எங்களோட உடம்பில் வந்து நிற்பீடன தொகுதி, எங்கள் உடம்பை பாதுகாக்க வேண்டிய நிற்பீடன தொகுதி வந்து தவறுதலாக இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரணத்திற்காக எங்களுடைய ஆரோக்கியமான தோல் கலங்களையே வந்து அழிக்கக்கூடிய தன்மை, அதாவது சோரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸில் வந்து அப்படித்தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் ஸ்கின் கண்டிஷன்ஸை வந்து எங்களுக்கு வகைப்படுத்தலாம். அடுத்த விஷயம் வந்து பேரசைட்டிக் ஸ்கின் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ பேன் தொற்று காரணமாக ஏற்படக்கூடிய, தலையில் ஏற்படக்கூடிய ரேஷஸ் மாதிரி. அடுத்தது வந்து ஸ்கேபிஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது ஒரு சிறிய ஒரு உயிரினம், ஒரு அங்கி மாதிரி எங்களோட ஸ்கின்ல வந்து பெனிட்ரேட் ஆகுவதன் மூலமோ இல்லாவிட்டால் தோலின் மேற்பரப்பில் வந்து முட்டையிட்டு அதற்குரிய வாழ்க்கை வட்டத்தை வந்து செயற்படுத்துவதன் காரணமாக தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸுக்கு தான் வந்து தோல்வியாதிகள் வந்து இவ்வாறு பல்வேறுபட்ட காரணங்களால் வந்து ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் வந்து இந்த மாதிரி காரணங்களை அற்று நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் காரணமாக அல்லது கெமிக்கல்ஸ் அல்லது ஆடைகள் இப்படியான விஷயங்களினாலும் தோலில் வந்து தோல்வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நாங்கள் வந்து இப்போ அலர்ஜிக் ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக டெர்மடைட்டிஸ் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வரும். ஏன்னா சிலருக்கு சில பொருட்கள் வந்து ஒவ்வாத தன்மை காணப்படும். சிலருக்கு வந்து கொட்டன் தவிர வேறு
வேறு உடைகளை அணியும் பொழுது இல்லை வேறும் அக்சசரிஸ் வந்து போடும்போது அது அவங்களுடைய ஸ்கின்ல வந்து எரிச்சலை உண்டாக்கி ஒரு தோல் நோயை உருவாக்கக்கூடிய தன்மை காணப்படுகிறது. ஆகவே எங்களுக்கு ஏதாவது ஒரு தோல் நோய் வரும் பொழுது மேற்குறிப்பிட்ட ஏதாவது ஒரு வகைக்கு கீழே தான் அந்த தோல் நோய் வந்து அடங்கக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலும். நல்லது. குறிப்பாக இந்த தோல் நோய்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது, இதற்கான அறிகுறிகள் என்ன? தோல் நோய்கள் என்று பார்க்கும் பொழுது எல்லா தோல் நோய்களுக்குமே வந்து குறிப்பாக ஒரு அறிகுறி வந்து பொதுவாக இருக்கும். அதுதான் வந்து ஈச்சிங்னு சொல்லுவோம். அதாவது சொரிகின்ற தன்மை, சொரியக்கூடிய தன்மை. அந்த சொரிய வேண்டும் என்ற உணர்வு மேலிடும் காரணமாக நாங்கள் அதை வந்து சொரிகின்ற சந்தர்ப்பத்தில் சில இடங்களில் அது புண்ணாகி அதன் பிறகு அது சம்பந்தமான வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதாவது இந்த சொரிக்கின்ற தன்மை வந்து எல்லா தோல் நோய்களுக்கும் பெரும்பாலும் பொதுவாக இருக்கும். இதுவன்றி ஒவ்வொரு தோல் நோய்களுக்கும் ஒவ்வொரு தோல் நோய்களுக்கும் ஏற்ப சில அறிகுறிகள் வந்து வேறுபட்டு காணப்படலாம். இப்போது உதாரணமாக இப்போ சொரியாசிஸ் மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் வந்து தோல் வந்து படைப்படையாக கலன்று செல்லக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. அதே நேரம் சில தோல் நோய்களில் பார்க்கும் பொழுது ரேஷ் மாதிரியான, அதாவது தோலில் வந்து மேற்பரப்பில் நிறம் மாறி போவதில் அல்லது தோற்றம் மாறுபட்டு காணப்படுகின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் காணப்படலாம். சில எக்ஸிமா மாதிரியான கண்டிஷன்ஸில் வந்து கொப்புளங்கள் தோன்றி அந்த கொப்புளங்களின் வந்து திரவம் போன்ற ஒரு பதார்த்தம் வந்து வலியக்கூடிய தன்மை, அதாவது ஊசிங்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். சில தோல் நோய்களின் போது மேற்குறிப்பிட்ட எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் குறிப்பிட்ட பிரதேசம் வந்து முழுவதுமாக காய்ந்து காணப்படுகின்ற தன்மை காணப்படலாம். இவ்வாறு ஒவ்வொரு தோல் நோய்களுக்கும் ஏற்ப அதற்குரிய காரணங்களுக்கு ஏற்ப அது காட்டும் அறிகுறிகள் வந்து வித்தியாசமானதாகத்தான் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த தோல் நோய் என்று வரும்போது தோல் நோய் வருவதற்கு முதல் எப்படி நாங்கள் அதனை கட்டுப்படுத்தலாம், அல்லது ஒரு ஆரோக்கியமான ஒரு தோலினை நோய்களற்று பராமரிப்பதற்கான விதிமுறைகள் என்ன, வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும், இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான் அது. உண்மையில் ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்ப்போம் வந்து ஒரு ஆரோக்கியமான தோலை வந்து எவ்வாறு நாங்கள் வைத்து கொள்ளலாம், இல்லது எவ்வாறு நாங்கள் ஒரு ஆரோக்கியமான தோலை வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்றதை பற்றி நாங்கள் பார்ப்போம். தோல் என்று நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் எங்கள் உடம்பில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு வந்து தோல் தான். ஸோ தோலை வந்து நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது வந்து மிக மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு தோலை ஆரோக்கியமாக நாங்கள் பேணணும்னு சொன்னால் முதலாவது வந்து தோலுக்கு வந்து சுத்தமாக, அதாவது க்ளீன் ஆக வைத்து இருக்க வேண்டியது மிக அவசியம். நாங்கள் ஏதாவது ஒரு வேலையில் ஒன்றில் ஈடுபட்டாலும் அதில் ஏதாவது அழுக்குகள் தேங்கி இது பண்ணாலும் அதை உடனே க்ளீன் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்க வேண்டும். அடுத்தது வந்து அப்படி நாங்கள் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு வந்து அந்த இடத்தை வந்து ஈரங்களற்று உலர்வாக வைத்திருத்தல் ஆகவே மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகிறது. நிறைய தோல் நோய்கள் பரவுவதற்கும் உருவாகுவதற்கும் காரணம் வந்து ஒழுங்காக வந்து அந்த இடத்துல வந்து ஈரம் வந்து நீக்கப்படாமல் இருப்பது தான். ஸோ க்ளீன் அண்ட் ட்ரையாக வந்து ஸ்கின்னை வந்து எப்பவும் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது வழமையாக இலங்கை மாதிரியான ஒரு நாட்டில் வாழக்கூடிய சமூகத்தில் வந்து வியர்வையும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நிறைய காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் வந்து நீர் அருந்துகின்ற தன்மை வந்து எங்களிடம் வந்து நிறைய என்ன சொல்கிறது கவனஈனமாக காணப்படுது. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீர் அருந்துகிற பழக்கத்தை வந்து உங்களுக்கு கான்சியஸாகவே வந்து நீங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். அதாவது அடுத்தது வந்து ஒரு பேலன்ஸான ஒரு டயட்டை வந்து மேற்கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான ஒரு உணவு, இப்போ குறிப்பாக வந்து சில தோல் நோய்களுக்கு வந்து சில உணவுகள் வந்து ஒவ்வாத தன்மை காணப்படுகின்றது. அதிக வெப்பத்தை தரக்கூடிய உணவுகள், ஹீட்டான ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதோடு வந்து நிறைய கெமிக்கல் சேர்த்தப்பட்ட குளிர்பானங்கள், நிறமூட்டிகள் சேர்த்தப்பட்ட குளிர்பானங்கள் அல்லது வந்து பதனிடப்பட்ட உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம், நாங்கள் துரித உணவுகளை வந்து இயலுமான வரைக்கு தவிர்த்து இயற்கையான ஆரோக்கியமான உணவுகளை வந்து உள்ளெடுத்தல் வந்து ஆகவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து இப்போ தோலுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸ், அதாவது மேக்கப் சாதனங்களாக இருக்கலாம், இல்லது சாதாரணமாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சவர்க்காரமாக இருக்கலாம். அது வந்து வெரி வெரி மைல்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து உபயோகப்படுத்துறது தான் வந்து தோலினுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து மிகவும் உகந்ததாக காணப்படும். அதுக்கு அடுத்த கொஷன் வந்து நீங்கள் கேட்டீங்க, இப்போ ஒரு தோல் நோய் வந்த ஒருத்தர் வந்து என்ன செய்யலாம். அவருக்கு வந்து முதலாவது நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால் சேம்
அந்த இடத்தினுடைய சுத்தத்தை வந்து பாதுகாக்க வேண்டும். அதாவது ஒரு தோல் நோய் ஒன்று வந்துவிட்டேன்னு சொன்னால் அந்த இடத்தை எவ்வளவு சுகாதாரமாக பராமரிக்க இயலுமோ அவ்வளவு சுகாதாரமாக பராமரிப்பதன் மூலம் அது பரவக்கூடிய ஒரு நோய் நிலைமையாக இருந்தால் ஏனைய இடங்களுக்கு பரவாமல் எங்களால் தடுக்க முடியும். அடுத்தது வந்து அதற்குரிய சரியான ட்ரீட்மெண்ட்டை பெறக்கூடிய ஒரு வைத்தியரை நாடி அதற்குரிய சரியான சிகிச்சையை வந்து பெற்றுக்கொள்வது வந்து அது மேலும் பரவி தீவிரமடைவதை தவிர்க்கிறதுக்கு உதவும். அதாவது இப்போ எங்களிடம் வரும் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா டொபிக்கல் அப்ளிகேஷன்ஸ் கொடுப்போம். இப்போ ஆயுர்வேதமாக இருக்கட்டும், யூனானியாக இருக்கட்டும், ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸில் வந்து நாங்கள் வெளியே பூசுறதுக்கு நிறைய எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் கொடுப்போம். அதே நேரம் உள்ளுக்கால இன்டர்னலாக குடிக்கிறதுக்கும் வந்து நாங்கள் நிறைய மெடிசின்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா ஒரு ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்கிறது வந்து அது ஒரு உடம்புல வந்து ஒரு கண்ணாடி மாதிரி உடம்புல உள்ள ஒரு பிரச்சனையை வந்து வெளியே காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்து நிறைய தோல்வியாதிகள் வரும். இப்போ ஒரு டெர்மடைட்டிஸ் மாதிரியான சிச்சுவேஷன்ஸில், அதே நேரம் வந்து எக்ஸிமா மாதிரியான கண்டிஷன்ஸில் வந்து நாங்கள் வந்து இன்டர்னலாகவும் வந்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுக்க வேண்டிய தேவை காணப்படுது. ஆகவே உங்களுடைய தோல் நோய் ஒன்று ஏற்படும் போது அதுக்குரிய சிகிச்சையை சரியான முறையில் பெற்றுக்கொள்வது ஆகவே அவசியம். அடுத்தது வந்து இப்போ ஒரு டெர்மடைட்டிஸ் மாதிரி அலர்ஜிக்கான ரியாக்ஷன்ஸ்லால் வருதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த பதார்த்தம் உங்களுக்கு எரிச்சலை தரக்கூடிய அந்த பதார்த்தங்களை பாவிப்பதை முற்றாக நிறுத்துதல் அவசியம். தொடர் பாவனையால் ஏற்படும் போது இன்னும் அது வந்து ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணுவதால் உங்கள் தோல் நோயுடைய தன்மை வந்து தீவிரமடையக்கூடிய நிலைமை ஏற்படலாம். ஆகவே எது உங்களுக்கு வந்து இரிட்டன்ட் ஆகுது, எல்லாம் அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை தருது என்று தெரிந்து விட்டால் அதை வந்து முற்றாக நிறுத்த வேண்டும். உண்மையில் டாக்டர் மிகவும் பெருமதியான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டார். ஏனென்றால் நாங்கள் தோல் நோய் என்றதும் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் நிறைய. ஆனால் டாக்டர் அதுக்கு எவ்வாறு தடுக்கலாம், அதுக்கான உணவுகள் என்ன, அதை எப்படி நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நிறைய விடயங்கள் கூறினார். இன்னும் மேலதிகமாக குறிப்பாக அந்த தோல் என்றதும் பெண்கள் மிகவும் கவனம் எடுப்பார்கள். அவர்கள் மிகவும் அழகாக இருக்கத்தான் விரும்புவார்கள். ஆகவே இப்படியான ஒரு தேவை உள்ளவர்கள் நிச்சயமாக நீங்கள் எங்களுடைய டாக்டர் அஸ்லா பஷீர் அவர்களை எமது வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் சந்தித்து அவரிடமிருந்து நீங்கள் பெருமதியான இந்த ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இது எல்லா வயதினருக்கும் பொருத்தமானது. சிறுவர்களுக்கும் தோல் நோய் வரும், பெரியவர்களுக்கும் வரும், இளையவர்களுக்கும் வரும், எல்லோருக்கும் வரும். ஆகவே நீங்கள் நல்ல ஒரு பலனை பெறலாம். அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ளுடைய தொலைபேசி இலக்கம் தான் 07773407040 0773043407040 0777 340 704 அல்லது 07773407441 0777 340 741 அந்த 2 இலக்கங்களோடு தொடர்பு கொண்டும் நீங்கள் பதிவுகளை ஏற்படுத்தலாம். பதிவுகளை ஏற்படுத்தி நீங்கள் டாக்டரை சந்திக்க முடியும். ஆகவே இந்த டாக்டர் அஸ்லா பஷீர் அவர்கள் உங்களுக்கு மிக பெருமதியான நல்ல வைத்திய சிகிச்சைகள் மட்டுமல்ல ஆலோசனைகளையும் வழங்குவார். அதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணினால் நிச்சயமாக ஒரு அழகான தேக ஆரோக்கியம் உள்ள தோல் நோய் அற்ற ஒருவராக நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்ல எமது வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருக்கின்ற அட்ரஸை குறிப்பிடுகின்ற இலக்கம் 56 பெப்பிலியான ரோட் நெதிமால தெஹிவள. இலக்கம் 56 பெப்பிலியான ரோட் நெதிமால தெஹிவள. இலங்கையில் எந்த பாகத்தில் இருந்தாலும் தலைநகர் கொழும்புக்கு வந்து தெஹிவளைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் உங்களை நிச்சயமாக அந்த இடத்திற்கு அழைத்து வருவார்கள். ஆகவே நெதிமால இலக்கம் 56 பெப்பிலியார் ரோடில் இருக்கின்றது இந்த வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல். எனவே அந்த நல்ல விடயங்களோடு இன்றைய இந்த காணொளியில் நிறைவு பெறுகின்றது. இந்த காணொளியில் நீங்கள் பார்த்த நல்ல ஆலோசனை, நல்ல சிகிச்சை முறை பற்றிய விளக்கங்களை கேட்டு பயன்பெறுவீர்கள் என்ற அவாவோடு இதனை வழங்கிய எமது டாக்டர் அஸ்லா பஷீர் அவர்களோடும் மற்றும் இந்த காணொளியை தயாரித்து வழங்கிய தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்பவியலாளர்களோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனை இலக்கம் 56 தப்லியான வீதி நெடிமான தெஹிவல.